வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க என எல்லா வல்ல இறைவனை வேண்டி இன்றைய உங்கள் சிந்தனையில் நல்ல தலைமைத்துவத்தின் பண்பு கூறுகள் எனும் தலைப்பில் ஒரு சில சிந்தனை வரிகள். இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் திட்ட வரைவு இயக்குனராக விக்ரம் சாராபாய் நியமிக்கப்படுகிறார். அவர் ஒரு சில மாதங்களில் அப்துல் கலாம் அவர்களை இஸ்ரோவின் தலைவராக நியமிக்கிறார். அப்துல் கலாம் தலைமையில் பல்வேறு விதமான ஆய்வுகளுக்கு பிறகு விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்பும் திட்டத்தை நாள் குறிக்கப்படுகிறது. பத்திரிகைகள் புகழாரம் சூட்டி மகிழ்கின்றன. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த திட்டம் தோல்வியில் முடிகிறது. அப்போது மீண்டும் பத்திரிகையாளர்கள் அவர்களை விமர்சித்து அவர்களின் குறைகளை மிகைப்படுத்தி பேசுகிறார்கள். அப்துல் கலாம் அவர்களை பேட்டி காண வருகிறார்கள். அப்போது விக்ரம் சாராபாய் அப்துல் கலாம் அவர்களை நிறுத்திவிட்டு, கலாம், நானே அவர்களுக்கு பேட்டி கொடுக்கிறேன் என்று பேட்டி கொடுத்தார். அந்த தோல்விகளுக்கு, பலவீனங்களுக்கு இயக்குனர் என்ற முறையில் தான் பொறுப்பேற்பதாக மனம் தெளிந்து வெளிப்படையாக சொன்னார். அதன் பிறகு பல மாதங்களுக்கு பிறகு அப்துல் கலாமின் கடுமையான கூட்டு முயற்சியால் விக்ரம் சாராபாயின் வழிகாட்டலோடு மீண்டும் விண்வெளிக்கு ரோகிணி எனும் ராக்கெட்டை அனுப்பி சாதனை புரிகிறார்கள். உலகமே புகழாரம் சூட்டுகிறது. இதோ இந்தியா வல்லரசு நாடுகளின் பட்டியலில் இடம்பெறுவதற்கு களம் இறங்கிவிட்டது என்று மீண்டும் பத்திரிகையாளர்கள் விக்ரம் சாராபாயை பேட்டி காண வருகிறார்கள். ஆனால் விக்ரம் சாராபாய் அப்துல் கலாம் அவர்களை அனுப்பி, நீங்களே கலாம் பேட்டி கொடுங்கள், நீங்கள் தான் மிக பொருத்தமானவர், சரியானவர், உங்கள் உழைப்புக்கு கிடைத்த பரிசாக இருக்கட்டும் என்று அவரை பாராட்டி அனுப்புகிறார். அங்குதான் அப்துல் கலாம் ஒரு உண்மையை புரிந்து கொள்கிறார். தலைமைத்துவம் என்பது வெற்றிக்கு மகுடம் சூட்டுவது மட்டுமல்ல, தோல்வி வரும்போது அதை மனமோந்து ஏற்று அந்த பலவீனங்களை களைவதற்கு முயற்சிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அப்துல் கலாம் இஸ்ரோவின் தலைவராக இருக்கும்போது அவருடைய பணியாளர் ஒருவர் வந்து சொல்கிறாரு, இன்றைக்கி நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும், என்னுடைய மகனுடைய பிறந்த நாள்னு. சரிங்க, ஆகட்டும், நீங்கள் போகலாம்ன்றாரு. ஆனால் அந்த பணியாளர் வேலையில் லயித்து அதிலே மூழ்கி தான் சீக்கிரமாக போவதையே மறந்து வழக்கத்தை விட தாமதமாக போகிறார். ஆனால் வீட்டிற்கு போனால் மகன் புத்தாடைகள், கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கன், இன்னும் பல பரிசு பொட்டலங்களோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். மனைவியிடம் கேட்கின்றார், இதையெல்லாம் யார் வாங்கிக்கிட்டு வந்தான்னு. உங்கள் தலைவர் ஐயா அப்துல் கலாம் தான் என்று சொன்னவுடன் அவர் அதிர்ச்சி அடைகிறார். காரணம், அப்துல் கலாம் ஒரு சுத்த சைவம். இருந்தும் கூட தனது பணியாளர்கள் மீது எத்தனை ஒரு அக்கறை, எவ்வளவு ஒரு அன்பு செலுத்தி இருக்கின்றார். ஆக தலைமைத்துவம் என்பது அப்துல் கலாம் ஐயாவை போன்று இருக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கின்றேன். அன்புடன் சுபமைன் டைனமிக் மு கணேசன்.